வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது பல அடுக்குகள் கொண்ட ஒரு பயணமாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த பயணங்கள் எவ்வளவு நாட்களாக நீண்டு கொண்டு இருக்கிறது, இன்னும் முடியாமல் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது என்பது அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். மற்ற நபர்கள் யாரும் அதனை அறிய மாட்டார்கள். குறிப்பா உறவுகள் விஷயத்தில் நீங்கள் சந்தித்த புரியாத பிரச்சனைகள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். குடும்பத்திற்குள்ளேயே இருப்பார்கள். திடீரென்று பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். அந்த ஒரு பிரச்சனை எப்படி ஏற்படுகிறது என்று கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் மிகவும் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு சில துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்க ஒருவரை மனதார நம்பி பேசினாலும் அவர்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக எடுத்துக்கொண்ட தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க நல்லதுதான் கூறியிருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைத்து நீங்க சில அட்வைஸ் பண்ற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்கு தெரிந்ததை நீங்க கூறியிருப்பீங்க. இருந்தாலும் மற்றவர்கள் அதனை கேட்கும் பொழுது இவன் எப்படி எனக்கு வந்து சொல்லலாம், என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியாதா என்று அவர்கள் நினைத்து கொண்டு தவறாக புரிந்து கொண்டு உங்கள் பக்கம் சண்டைக்கு வந்து விடுவார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். மற்றவர்களிடம் எதுவும் நல்லதுக்கு கூட பேச முடியவில்லை அப்படிங்கிற ஒரு காலம் உங்களுடைய எண்ணத்திற்குள் நிச்சயமாக வந்திருக்கும். அதனால் சில பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக சந்திச்சிருப்பீங்க. சந்திச்சது மட்டும் இல்லாம இன்னமும் அந்த ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் வேகப்பட்ட காரணங்களை உங்களுடைய மனதிற்குள் உண்டாக்கி கொண்டே இருக்கும். நான் சொன்னதை ஏன் இப்படி சிந்திக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்களை பல முறை குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கும். அதனால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னும் சிக்கி தவித்து கொண்டு இருப்பீர்கள். பலர் உங்களை இரண்டு முகம் கொண்டவர்கள் என்று குறை சொல்வார்கள். ஏன் அப்படின்னு தெரியுமா? ஆனா அந்த குறை சொன்னதுக்கு பின்னால் இருந்த உண்மை வேறு. நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப பேசக்கூடிய திறன் கொண்டவர்கள் என்று அவர்கள் அனைவருமே கூறுவார்கள். அனைவருமே உங்களை சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து பேசிக்கொள்வான். உன் கூட இருக்கும்போது உன்னையை பற்றி நல்லதா பேசுவான், என் கூட இருக்கும்போது என்னையை பற்றி நல்லதா பேசுவான் அப்படிங்கிற ஒரு பேரு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்று அவர்கள் அறியாமல் இருப்பார்கள். அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்க ஏன் தெரியுமா அப்படி பேசுவீங்க? நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடிய நபர்கள் கிடையாது. மற்றவங்களை காயப்படுத்தாமல் சமாளிக்க முயலக்கூடிய உங்களுடைய குணமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் கூறும் பொழுது அவன் என்ன கூறினான், இவர்களிடம் போய் கூறினால் இவர்கள் இருவருக்கும் சண்டை வரும். எனவே சண்டை இல்லாமல் இருப்பதற்கும் இவங்களுடைய மனது குளிர்ச்சி அடைவதற்கும் அதற்காண்டி எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்று உங்களுடைய மனத்திற்குள் நினைத்து கொண்டு நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சாதகமாக எப்பொழுதுமே பேசுவீங்க. இது உங்களுடைய குணம். அதனால இதை மற்றவங்க அனைவரும் பார்க்கும் பொழுது உன்கிட்ட பேசும் பொழுது உனக்கு சாதகமாக பேசுவான், என்கிட்ட பேசும் பொழுது எனக்கு சாதகமாக பேசுவான், இவன் இரண்டு முகத்துக்காரன், எனவே இவன் மிதுனம் ராசிக்காரன் அப்படின்னு உங்களை அனைவருமே நிச்சயமாக கேலி பண்ணியிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தாலும் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் நிச்சயமாக பேசப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதை பலரும் தவறாக புரிந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இரண்டு முகம் கொண்டவர்கள் யார் என்றால் உங்கள் முன்னால் ஒரு மாதிரியும் பின்னால் வேறு மாதிரியும் நடந்தவர்கள் தான் இருமுகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதனை யாருமே அறிந்து கொள்ள மாட்டார்கள். அறிந்து கொள்ளாமல் இந்த சில விஷயங்களை நினைத்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். அந்த உண்மையான முகம் உங்களுக்கு மெதுவாகத்தான் தெரிய வரும். இப்பொழுது உங்களை பற்றி அனைவரும் தெரியாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்களுடைய உண்மையான முகம் போக போக அவங்களுக்கு நீங்க எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வார்கள். உங்கள் மீது நம்ம தான் தவறான ஒரு எண்ணத்தை வைத்து விட்டோம் என்று புரிந்து உங்களிடம் வந்து மன்னிப்பை கேட்கவும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சில சம்பவங்கள், சில துரோகங்கள், சில திடீர் மாற்றங்கள் மூலமாக முயற்சிகள் செய்தும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். அவ்வளவு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகளும் அவ்வளவு சம்பவங்களும் நடந்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாம இன்னும் அதனை நினைத்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முயற்சிகள் நீங்க செய்வீங்க. முயற்சிகள் செய்தாலும் வெற்றி கிடைக்காது. ஏன் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி நீண்ட காலமாக உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்காண்டி எந்த விதமான செயல்களும் செய்ய முடியாம நீங்களும் சுற்றி சுற்றி வருவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். நீங்களும் முடிந்த அளவுக்கு முயன்று பார்ப்பீங்க. எவ்வளவுதான் முயன்றாலும் ஏதாவது ஒரு சின்ன காரணத்தினால் தடைகள் ஏற்பட்டு, அது தொழிலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலையாக இருக்கட்டும், அந்த ஒரு வேலையை கூட உங்களால் செய்ய முடியாம தடைப்பட்டு நின்றுவிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்குன்னு நீங்க திறமை இல்லாதவன் கிடையாது. உங்களுடைய நேரம் சரியாக அமையவில்லை. அமையாதால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க தொடங்கிய பல விஷயங்கள் கடைசி நேரத்தில் தான் தடைபட்டு விடும்.
சில வாய்ப்புகள் உங்களுடைய கைக்கு வந்தும் அது உறுதியாகிறதுக்கு முன்பு உங்களுடைய கையை விட்டு தப்பி சென்றுவிடும். இது எல்லாம் உங்களுடைய மனதளவில் சோர்வடைய செய்திருக்கும் உங்களை. அதிலிருந்து வெளிவர முடியாம பல கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்திருக்கும். பணம் சம்பாதித்தாலும் கையில் தங்காமல் போனது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சோதனையாக இருக்கும். செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத நஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுக்காக செலவழித்தது இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நிலைத்தன்மையை தரவில்லாமல் இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் ஏன் சேமிக்க முடியவில்லை என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களின் நல்ல எண்ணங்களுக்கு கிடைத்த பதில் கூட சில சமயம் மிகவும் காயப்படுத்தியதாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது உதவி செய்தால் அதற்கு பதிலாக நன்றி கிடைக்காமல் இருந்துவிடும். இன்னும் சில நேரங்களில் எதிர்மறையான பேச்சுக்கள் கூட உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதனால் நீங்க மனதளவில் நான் ஏன் இவ்வளவு நல்லவராக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வியை எழுப்பி கொண்டிருப்பீங்க. மற்றவன் போல நம்மளும் இருந்து விட்டு போவோம், நல்லவனா இருக்கனால தானே நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கும் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் வந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அது வேலை பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் உங்களை தாக்கியிருக்கும். இதனால எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் சரியாம எடுக்க முடியாமல் திணறிக் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு காலத்துல நீங்க உண்மையில் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்ததற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் உடைந்து போகாமல் தாங்கி நிற்கக்கூடிய வலிமையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதனால தான் இந்த ஒரு நிலைமைக்கு உங்களால் வர முடிந்திருக்கும். ஆனால் இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும். அந்த மாற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்கள் பக்கம் வந்து சேர்ந்துவிடும். இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலை சாதகமாக மாற ஆரம்பித்துவிடும். ஆரம்பித்தது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாகவும் மாற்றிவிடும். இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக உங்களுக்கு சரியாகும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களால் தீர்க்கவே முடியாது என்று மனதில் நினைத்து வைத்த பிரச்சனைகள் கூட இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே இந்த ஒரு நாளுக்கு பின்பு நீங்க எந்த விதமான முயற்சிகள்னாலும் செய்யுங்கள், தொழில்னாலும் செய்யுங்கள், அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது வந்து சேர்ந்துவிடும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உறவுகள்ல தெளிவானது வந்துவிடும். அந்த தெளிவு பிறந்து யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள். இதனால் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் குழப்பங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கும். அந்த குழப்பங்கள் குறைந்து நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு எடுக்க வைக்கும். நல்ல உறவுகள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். இது உங்களுக்கு ஒரு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமான விஷயத்தில் பல வழிகள் திறக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த வழிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஒரு வருமானம் மட்டும் அல்லாமல் பல்வேறு வாயில்களில் பணவரவு கிடைப்பதற்கான சாத்தியம் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் முன்பு யோசித்திருந்த சில ஐடியாக்கள் இப்போது செயல்படுத்த நல்ல ஒரு நேரமாக இருக்கும். இதனால் நீங்கள் பணத்தில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். உழைப்புக்கு தகுந்த ஒரு பெரிய பலனானது உங்களுக்குள்ள கிடைக்கும். நீங்கள் இதுவரை செய்த உழைப்பு வீண் போகாமல் இருக்கும். அது இப்போது பலனாக திரும்பி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய திறமையை மற்றவங்க அனைவரும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை எதிர்த்த நபர்கள் கூட இனிமேல் உங்களை அவர்களுடன் வைத்துக் கொள்வார்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய திறமை எப்படி இருக்கும். இதனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நீங்க தைரியமா எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். முன்பு நீங்கள் தயங்கிய விஷயங்களை இப்போது தைரியமாக செய்ய முடியும். இந்த ஒரு தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். நீங்கள் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அந்த ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். தடைப்பட்ட விஷயங்கள் இனி சுலபமாக நடக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில விஷயங்களும் உங்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில இனி என்ன செய்தாலும் நல்ல ஒரு பலனானது கிடைக்கும். எனவே மிதுனம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இப்போது ஒரு புதிய திருப்பு முனைக்கு வந்துள்ளது. கடந்த காலத்தில் நீங்க சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை இந்த நல்ல காலத்திற்கு தயாராக்கி விட்டது. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் முக்கியமானதாக இருக்கும். பார்த்து எடுத்து வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக மாறிவிடும்.
உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். உங்களுடைய முயற்சிகளையும் நிறுத்தாதீர்கள். நல்ல மாற்றம் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் மட்டும் போதும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி, பண நிலைத்தன்மை, உறவுகள்ல சந்தோஷம், இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிலையாக கிடைக்கும். இது உங்களுக்கான ஒரு நேரம். இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.